பணிப்பெண் மீது வன்கொடுமை நிகழ்த்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தற்போது திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் மீது தொடுக்கப்பட்டிருக்கூடிய வழக்கின் அடிப்படையில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்த நிலையில் அந்த விசாரணை முடிவடைந்த நிலையில் இதன் மீதான உத்தரவு பிப்ரவரி 6ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று தற்போது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வீட்டில் பணி செய்து வந்த பணிப்பெண்ணுக்கு பல்வேறு துன்புறுத்தல்கள் செய்ததாக, உடல் ரீதியாக காயங்களை ஏற்படுத்தியதாகவும் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் அவருடைய மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனிப்படை போலீசாரால் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நிலையில் தற்போது பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த மனு தொடர்பாக ஜாமீன் மனு தொடர்பாக உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் மதன். விவரம் என்ன? வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மர்லீனா ஆகியோர் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி தலைமறைவாக இருக்கும்போது ஆந்திராவில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தற்போது பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் இருவருமே தற்போது ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு இன்று நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த இருவர் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை பார்க்கும்போது தன் மீது புகார் அளித்த அந்த பணிப்பெண்ணுக்கு கல்வி செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் தாங்கள் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ உடைய மகன் என்பதால் இந்த விவகாரத்தில் சமூக ஊடகங்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே தற்போது காவல்துறை அவசர கதியில் தற்போது செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் தரப்பை பார்க்கும்போது SC/ST பிரிவில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை DSP அந்தஸ்தில் இருக்கும் அதிகாரி தான் விசாரிக்க வேண்டும். ஆனால் இந்த ஒரு புகாரை பொறுத்த வரைக்கும் ஆய்வாளர் தான் தற்போது விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரையுமே போலீஸ் காவல் எடுத்து விசாரித்தால் மட்டுமே உண்மை தெரிய வரும் என்றும் அந்த வீட்டு பணியாட்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கூட வழங்கவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் போக்சோ பிரிவிலும் இந்த வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தற்போது பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் தொடர்பாக இன்னும் விசாரணை முடிவடையவில்லை என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து இந்த வழக்கின் தீர்ப்பை பிப்ரவரி 6ஆம் தேதி வழங்குவதாக இன்று நீதிபதி அல்லி தெரிவித்துள்ளார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.